சிடி ஸ்கேன் யார் யார் எடுக்கலாம், யார் யார் எடுக்கக்கூடாது, எதுக்கு சிடி ஸ்கேன் எடுத்தால் நல்லதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ சிடி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரேடியேஷன். இப்போ சிடி ஸ்கேனில் நம்ம என்னென்ன நல்லா பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8 to 2 வந்து சிடி ஸ்கேனில் எடுக்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் பார்க்கலாம். கோவிட் டைம்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு சிடி செஸ்ட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. எந்த அளவுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு, நம்மளுக்கு முன்னாடி டிபி இருந்ததுன்னா அதை நம்ம கிளியராக பார்க்க முடியும். ரெண்டாவது பிரெயினில் எதனா ப்ராப்ளம் இருக்கா, அது மாதிரி சிடி பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியும். போன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் சிடி ஸ்கேனில். எதனா ஃப்ராக்சர் இருக்கா அதை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சிடி ஸ்கேன் ரொம்ப நல்லது. இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, அது யுரேட்டரில் எந்த பொசிஷனில் இருக்குது, மிட் யுரேட்டரில் இருக்கா, இல்லைனா வியூஜியில் இருக்கா, அந்த மாதிரி அதோட எக்ஸாக்ட் சைஸ் என்ன, அதை வச்சு தான் நான் சர்ஜரி பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு அப்பெண்டிக்ஸ் பெயின் இருக்குது, அப்பெண்டிக்ஸ் வந்து எவ்வளோ பெருசில் இருக்குது, அது ரப்சராக இருக்கா, இது எல்லாமே நம்ம கிளியராக பார்க்கும்போது சிடி ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னெசரியாக எல்லாரும் எடுக்க தேவையில்லை, கண்டிப்பாக தேவைன்ற போது சிடி ஸ்கேன் ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான். தேங்க்யூ.